தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை 11 அதிமுக அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அதிமுக அலுவலக மேலாளரிடம் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோதல் தொடர்பாக சிபிசிஐடி அலுவலகத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக அலுவலக வன்முறை தொடர்பான விசாரணைக்கு மேலாளர் ஆஜராகியிருக்கிறார். அதிமுக அலுவலக மேலாளர் மகாலிங்கம் சென்னை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. பாபு முருகவேல் உள்ளிட்ட அதிமுக வழக்கறிஞர்களும் இதில் ஆஜராகி இருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரம் என்ன? விஷ்ணு, கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக அதிமுகவுடைய அலுவலக மேலாளர் மகாலிங்கம் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். குறிப்பாக இந்த வழக்கு சிபிசிஐடி காவல்துறையிடம் மாற்றப்பட்டு விசாரணை அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் இந்த அலுவலகத்தில் நடைபெற்ற கலவரம் தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி சிபிசிஐடி காவல்துறையினர் நேரடியாக அம்பி சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேரில் வந்து அந்த கலவரம் தொடர்பான ஆவணங்களை சேகரித்து சென்றிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அதிமுகவுடைய அலுவலக மேலாளர் மகாலிங்கத்திற்கு சமன் அனுப்பப்பட்டு அவரிடம் தற்போது விளக்கம் பெற்று வராங்க. குறிப்பாக அன்றைக்கு ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கும் ஏற்பட்ட அந்த கலவரம் ஒரு பெரும் ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதன் காரணமாக அலுவலகத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைக்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு மீண்டும் தற்போது திறக்கப்பட்டு செயல்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த கலவரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தாங்க. அதுல விசாரணை எதுவும் தொடங்காத காரணத்தினால் அதை சிபிஐயோ அல்லது வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக தரப்புல ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில இந்த சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்றைக்கு அதிமுக சார்பில் கட்சியினுடைய அலுவலக மேலாளர் மற்றும் வழக்கறிஞரோடு அவர் நேரில் ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தை நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். அபினேஷ், இப்போ இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கு? ஏற்கனவே இந்த சாவி அப்படிங்கிறது இபிஎஸ் தரப்பிற்கு வழங்கப்பட்டு விட்டது. ஒரு சுமூகமான சூழல் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விசாரணைக்கு பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு? அதிமுக அலுவலக உரிமை சாவி எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு கட்சி அலுவலகத்தை வந்து திட்டமிட்டு வன்முறையை செய்திருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்புடைய புகார் பதிவு, அதான் வழக்கோட சாராம்சம். எனவே இந்த விசாரணைக்கு பிறகு இந்த கலவரத்துக்கு யார் காரணம், யார் தூண்டுதல் பேரில் இந்த கலவரம் நடைபெற்றது என்ற அடிப்படையில ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அது அந்த அடிப்படையில தான் இபிஎஸ் தரப்பினர் வந்து இந்த புகாரை கொடுத்து அந்த வழக்கை தொடர்ந்தாங்க. எனவே இந்த விசாரணைக்கு பிறகுதான் இதுல ஒரு இறுதியான ஒரு முடிவு வரும். என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும், அல்ல யார் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறத நம்ம இந்த விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். நன்றி அபினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு.